இஸ்ரேல் காசா மோதல்கள் மத்திய கிழக்கு அரசியலில் மாத்திரமன்றி சர்வதேச அளவிலும் நெருக்கடியை திணித்துக் கொண்டிருக்கிறது. வருடங்களாகியும் வெற்றி தோல்விகள் நிச்சயிக்கப்படாமல் தொடரும் யுத்தம் இந்த இஸ்ரேல் காசா யுத்தம். இதனால் பல கோணங்களில் பலரையும் இந்த யுத்தம் பாதித்து கொண்டிருக்கிறது. இராணுவ, பொருளாதார, மனிதாபிமான மற்றும் அரசியல் ரீதியில் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எவரும் எதிர்பார்த்திருக்கவில்லை, நினைத்திருக்கவில்லை. மத்திய கிழக்கிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தூரத்தில் உள்ள நாடுகள் விமானத்தில் 12 மணி நேரம் பறக்க வேண்டிய தூரத்தில் உள்ள வல்லரசுகளின் கவனங்களும் இந்த யுத்தத்தின் பக்கம் திரும்பி இருக்கின்றன. இலங்கையில் இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தினுடைய அளவை கொண்ட ஒரு நிலப்பரப்பு காசா. 23 லட்சம் மக்கள் வாழும் இந்த காசாவில் இந்த யுத்தம் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் பல. இவ்வளவு சிறிய நிலப்பரப்பில் எவ்வளவு பெரிய குண்டுகள் கொட்டப்படுகின்றன. வல்லரசுகளின் பலமும் தொழில்நுட்பத்திறனின் உச்சமும் பயன்படுத்தப்படும் காசா என்ன லேசா என வல்லரசுகள் வாய் பிளந்து நிற்கின்றன. அன்றைய காலங்களில் பிரதேச பின்புலம், பிராந்திய மூலை முடுக்குகளின் தெளிவு, கெரில்லா பாணியிலான தாக்குதல்களுக்கு முன்னால் வல்லரசுகளின் பலம் கேள்விக்குள்ளான யுத்தங்கள் பல. அதுபோன்றே இப்போதும் அதே கேள்விக்குள்ளாகிறது இந்த யுத்தமும். ஹமாஸின் இருப்பு இல்லாதொழிவது மத்திய கிழக்கு மன்னர்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதுதான். ஆனாலும் பகிரங்கமாக இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அங்கு நிலைமைகள் இல்லை. இவ்வாறான பின்னணியில் தற்போது உக்கிரமடைந்துள்ள மத்திய கிழக்கு பிராந்திய போர் பதற்றம் காரணமாக இலங்கையும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் நெருக்கடிகள் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் போக்குவரத்து பகுதிகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இலங்கை பொருளாதாரத்திற்கு பாரிய நெருக்கடி ஏற்படும். மேலும் மத்திய கிழக்கில் போர் உக்கிரமாக வெடித்துள்ளதால் ஏதாவது ஒரு நாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என பலம் வாய்ந்த நாடுகளிடமிருந்து இலங்கைக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்படும் சாத்தியப்பாடுகளும் காணப்படுகின்றன. இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இலங்கையர்கள் நாட்டிற்கு அனுப்பும் அந்நிய செலாவணியும் கடுமையாக பாதிக்கப்படும். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்தால் அது இலங்கைக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும். அத்தோடு இலங்கை எரிபொருள் இறக்குமதிக்காக வருடாந்தம் சுமார் 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிடுகின்றது. தற்போது எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கும் 12% அதிகரிப்பினால் வருடாந்த இறக்குமதி செலவு மேலும் 500 மில்லியன் டாலர்களால் அதிகரிக்கும் அபாயம் ஏற்படும். அது மாத்திரமன்றி மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் எரிபொருள் விலை பெருமளவால் அதிகரிக்கும் என்பதோடு அதன் விளைவாக நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சியடைவதுடன் ரூபாவின் பெறுமதி மீதான அழுத்தங்கள் வலுவடையும் சாத்தியமும் உருவாகும். எரிபொருளை இறக்குமதி செய்வதில் இலங்கை ஈரானுடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருக்காவிட்டாலும் இலங்கை எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு ஈரானே பிரதான எரிபொருளை வழங்குகின்றது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% சீனாவுக்கே செல்கிறது. இதற்கு மேலதிகமாக இந்தியா மற்றும் ஜப்பானுக்கும் ஈரான் எரிபொருளை ஏற்றுமதி செய்கின்றது. இந்நிலையில் இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து இலங்கை கணிசமான அளவு எரிபொருளை கொள்வனவு செய்கிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் தொடருமாயின் இலங்கையில் பெட்ரோலுக்கு நெருக்கடி நிலை ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி இஸ்ரேல் மற்றும் லெபனானில் மட்டும் சுமார் 20,000 இலங்கையர்கள் பணிபுரிவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு மீண்டு வருவதற்கான பிரதான காரணமாக இருப்பதே வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பணியாளர்கள்தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் பதற்றங்களால் ஏற்கனவே மிகுந்த நெருக்கடியில் இருந்து மீட்சியடைந்து வரும் இலங்கையின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படக்கூடும். மேலும் இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகளவில் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இவ்வாறான ஆபத்தான நிலைமை ஏற்பட்டால் ஏற்றுமதி முழுமையாக பாதிக்கப்படும். அத்துடன் சுற்றுலாத்துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும்.
அத்துடன் இலங்கை ஈரானுக்கு சுமார் $80 மில்லியன் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதுடன் $10 பில்லியன் பெறுமதியான பொருட்களை ஈரானிலிருந்து இறக்குமதி செய்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. இதன்போது அணு ஆயுத தயாரிப்பின் முக்கிய அங்கமான யுரேனியம் செறிவூட்டல் பணி மேற்கொள்ளப்படும் இடங்களில் முக்கியமான நடான்ஸ் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் இராணுவ தலைமை தளபதி மற்றும் அணு விஞ்ஞானிகள் தாக்குதலில் கொல்லப்பட்டுவிட்டனர். ஈரான் மேற்கொண்டு வரும் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது. ஈரான் நாட்டின் அணு ஆயுத வலிமை இஸ்ரேல் நாட்டின் இருப்புக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய அரசு கருதுகிறது. ஆகவே மிகவும் அவசியமான தற்காப்பு நடவடிக்கையே இது என்று தாக்குதலை இஸ்ரேல் நியாயப்படுத்துகிறது. சர்வதேச சமூகம் என்ன சொல்லும், எப்படி எதிர்வினையாற்றும், எங்கிருந்து என்னென்ன தடைகள் வரும் என்றெல்லாம் இஸ்ரேல் யோசிப்பதே இல்லை. எங்கள் திட்டம், எங்கள் செயற்பாடுகள், இவற்றை நாங்களே தீர்மானிப்போம், பிறரின் கருத்துக்களை நாங்கள் கவனத்தில் கொள்வதில்லை என்பதே இஸ்ரேல் நாட்டின் நிரந்தர நிலைப்பாடாக இருக்கிறது. சர்வதேச அழுத்தம் முற்றிலும் செயலிழந்து போன ஐக்கிய நாடுகள் சபை எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்த இயலாத ஓர் இடம் என்றால் அது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் குறித்து கூறியது அனைத்தும் அப்படியே ஈரானுக்கும் பொருந்தும். உலகம் பற்றி கவலை கொள்ளாத ஒரு நாடுதான் ஈரான். தான் சொல்வதே சரி, தான் செய்வதே அறம் என்று ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதே ஈரான் நாட்டின் அடையாளமாக இருக்கிறது. அதாவது 2 அடங்கா பிள்ளைகளின் மற்றுமொரு அத்துமீறிய ஆட்டமாகவே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை பார்க்க வேண்டும். இந்த தாக்குதல் ஈரான் மீதான இஸ்ரேலின் போர் பிரகடனம் என கூறுவதே சரியானது. 1988ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈரான் ஈராக் போருக்கு பிறகு முதன்முறையாக தனது நாட்டுக்குள் அந்நிய தாக்குதலை ஈரான் எதிர்கொண்டுள்ளது. இந்த உக்கிர போர் காரணமாக ஹார்மஸ் ஜலசந்தி மூலம் நடைபெறும் வணிக போக்குவரத்து தடைபட வாய்ப்பு இருக்கிறது. பெட்ரோலிய கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனை விடுத்து மேற்காசிய மண்டலத்தின் பதற்றம் பொதுவாக வெளியே பரவுவது இல்லை. அதிலும் ஈரான் இஸ்ரேல் போரில் உலக நாடுகள் அதிக அக்கறை காட்டும் என்று எதிர்பார்ப்பதற்கும் இல்லை. அரபு நாடுகளுக்கு மத்தியில் கூட ஈரானுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இல்லை. உலக நாடுகளின் பார்வையில் ஈரான் ஆரோக்கியமான நல்லுறவுக்கான நாடாக இல்லை. இன்றைய நிலையில் ஈரானுக்கு இதுவே மிக பெரும் பின்னடைவாக இருக்கும் என்று கருதலாம். பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியத்தை ஈரான் அரசு இனியேனும் புரிந்து கொண்டு இணக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய காலம் வந்திருப்பதாகவே தோன்றுகிறது. நேரடியாக மறைமுகமாக ஆயுத வலிமை மென்மேலும் சண்டைகள், சேதங்கள், உயிரிழப்புகளுக்கே வழிவகுக்கும். உலகில் எந்த போராவது மனிதம் தழைக்க உதவியிருக்கிறதா என்பதனை இந்த இரு நாட்டு தலைவர்களும் யோசித்து பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.